வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, நக்கீரன் இதழிலே வெளிவந்த கணிப்பு. கதரும் ஸ்டாலின். அடுத்தடுத்த உயர் அதிகாரிகள் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கின்றனர். மாறுகிறது தமிழக அரசியல் களம். இதை தாங்க விரிவாக பார்க்க போறோம். ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான செய்தியெல்லாம் நாம தான் முந்தி தருவோம். அப்போது உங்களுக்கு எல்லாம் பயன்படும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போர்ட் பண்ணுங்க. நான் ஒரு வீடியோ தரேன், அந்த வீடியோவை பாருங்க. அந்த வீடியோ பற்றி பேசிவிட்டு நக்கீரன் இதழில் என்ன கருத்து கணிப்பு வந்தது அப்படின்ற விஷயத்த நாம விரிவா பேசலாங்க. அந்த கேஸ் அந்த குழந்தை மூஞ்சி மறக்க முடியல, அதை கொஞ்சம் பாருங்க ஐயாங்கிறாரு. புது இன்ஸ்பெக்டர் வந்து அது என்ன கேஸ் சார் எனக்கு தெரியல, நான் போய் பாக்குறேன்ட்டு சிடி ஃபைல் எடுத்து பாக்குறாரு, அரெஸ்ட் பண்றாரு. அரெஸ்ட் ஆயிட்டான். அந்த ஆள் வந்து டிஎம்கே ஓட பிரமுகரா இருக்காங்க. என்ன சார், யாரு கவுன்சிலர்லாம் இல்ல, ஏதோ ஒரு டிஎம்கே ஓட இளைஞரா. பட் ஆனா பாலிடிக்ஸ் உள்ள வரல. இளைஞர் அணியில் இருக்காரு. பெரியநாயகம் அலைஸ் கலைஞர். பெரியநாயகம் அலைஸ் கலைஞர். கலைஞர் பேர் வேற வச்சு சுத்துறான். இந்த வீடியோவில் இருக்கக்கூடியவங்க ரெண்டு பேர். ஒன்னு பியூஷ் மணிஸ், இன்னொன்னு கொளத்தூர் மணி. இவங்க ரெண்டு பேருமே வந்து திமுக ஆதரவாளர்கள் தான். ரெண்டு பேருமே திமுக கட்சிக்காரங்க தான். கொளத்தூர் மணியை பொறுத்த வரைக்கும் பெரியார் திராவிட கழகம் வச்சு நடத்தினாலும் சரி, பியூஷ் மணி சமூக ஆர்வலர் என்று சொன்னாலும் சரி, இவங்க ரெண்டு பேருமே வந்து திமுக ஆதரவாளர்கள் தான் என்பதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனா டிசம்பர் மாசம் 2.5 வயசு குழந்தைய ஒரு திமுக காரன் நாசம் பண்ணிருக்கிறான். அந்த கேஸை காவல்துறை வந்து எடுக்கவே இல்லையாம். 2.5 வயசு குழந்தைய சீரழித்ததை இன்ஸ்பெக்டர் கிட்ட போய் நேரடியாக புகார் அளிச்சாங்களாம். அந்த இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டும் அப்படின்னு சொன்னாங்களாம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் 2 நாள்ல வந்துடுச்சான். ஆனாலும் வழக்கு போடவே இல்லையாம். குற்றவாளியை கைது பண்ணவே இல்லையாம். அதுக்கப்புறம் தேர்தல் நடைமுறை வந்துடுச்சா, அந்த இன்ஸ்பெக்டர் எல்லாரையும் மாத்திட்டாங்களாம். அதற்கு பிறகு அந்த வழக்கு என்னன்னு கேட்டு அதுக்கப்புறம் நடவடிக்கை எடுத்திருக்கின்றாராம் புதுசா வந்த இன்ஸ்பெக்டர். ஆனா இந்த பியூஷ் மனுஷும் இந்த கொளத்தூர் மணியும் டிசம்பர் மாசம் நடந்த இந்த பாலியல் வன்புணர்வு பற்றி இப்பயே வந்து பேசுறானுங்க. 2 வயசு குழந்தைய சீரழிச்சதும் இல்லாம கொலையும் பண்ணிருக்கிறான் திமுக காரன். அவன் இளைஞர் அணியில இருந்திருக்கிறான். கலைஞர் பேரை வச்சிருக்கான். அவனுடைய உண்மையான பெயர் வந்து பெரியநாயகம். ஆனா திமுக இருப்பதனால அவன் பேரை கலைஞர்னு மாத்திட்டு இருக்கான். இப்படி திமுக பின்புலத்துல தப்பு செய்யக்கூடிய ஒருத்தன் காவல்துறை மூலமாகவே தப்பிச்சிட்டு இருந்திருக்கான். ஆனா அப்போதெல்லாம் இவங்க வெளியே வந்து பேசாதவங்க, பிரஸ் மீட்ல சொல்லாதவங்க. ஆனா 4 மாதம் கழித்து இன்னைக்கு வந்து தமிழக காவல்துறை என்ன பண்ணுது, காவல்துறையை கையில் வச்சிருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன பண்ணாரு. 2.5 வயசு குழந்தை என்ன ஜாதி தெரியுமா, தலித் சமூகம். ஸோ இப்போ போக்சோ சட்டத்தில் அந்த குற்றவாளியை கைது பண்ணாலும் சரி, இல்லை பிசிஆர் சட்டத்தில் அந்த குற்றவாளியை கைது பண்ணாலும் சரி, நாங்கள் பாராட்டுவோம். ஆனால் புதிய இன்ஸ்பெக்டர் வந்தார், கைது பண்ணார். ஆனால் அந்த குற்றவாளியை வெளியே விட்டுட்டாங்க. ஸோ அந்த குழந்தைக்கு என்ன நீதி கிடைச்சது? திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை. முதலமைச்சர் கையில் காவல்துறை இருந்தாலும் அந்த காவல்துறையானது ஏதோ ஒரு சுயநலத்தின் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பரபரப்பான குற்றச்சாட்டை இந்த பியூஷ் மனுஷும் இந்த கொளத்தூர் மணியும் இன்னைக்கு திமுக அரசாங்கத்தின் மீதே வைக்கிறாங்க. 5 வருஷம் சும்மா இருந்தாங்க, இப்போ மட்டும் வந்து திடீர்னு குழந்தை மீது அக்கறை வந்துடுச்சு, தலித்துகள் மீது அக்கறை வந்துடுச்சு. இந்த கொளத்தூர் மணிக்கும் இந்த பியூஷ் மனுஷுக்கும் எங்கிருந்து வந்தது அக்கறை? ஏன்னா ஆட்சி மாற்றம் ஏற்பட போகுது. அந்த ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டு வந்து நாங்கள் சமூக ஆர்வலர்கள் தானப்பா, நாங்கள் திமுக ஆதரவாளர்லாம் கிடையாது. பத்தியா, திமுக ஆட்சியில் நடந்த பாலியல் வன்புணர்வை பப்ளிக்கில் போட்டு உடைக்கிறோம். காவல்துறை ஒழுங்காக செயல்படாத விஷயத்தை நாங்கள் வெளியே கொண்டு வந்திருக்கோம் பாரு. எங்களை பொறுத்த வரைக்கும் திமுக காரன் சிதைச்சிட்டான் 2 வயசு குழந்தைய அப்படின்ற விஷயத்த நாங்கள் டிசம்பர் மாதமே ஃபேஸ்புக்கில் போட்டுட்டோம் அப்படின்னு இந்த பியூஷ் மனுஷும் அதோட கொளத்தூர் மணியும் சொல்கிறாங்கோ. ஆனால் ஃபேஸ்புக்கு போய் பார்த்தா 2.5 வயசு குழந்தை சீரழிக்கப்பட்டிருக்குது, காவல்துறை நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு மொட்டையா தான் போட்டிருக்காங்க. ஆனா இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்க, திமுக காரன் அரசியல் பின்புலம் இல்லை என்றாலும் கூட இவன் திமுகவை பயன்படுத்தி குழந்தைகளை சீரழிச்சிருக்கிறான் அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. காவல்துறையை பொறுத்த வரைக்கும் தன்னிச்சையாக இவன் மீது நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. அரசியல் அழுத்தம் எல்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. எந்த ஒரு காவல்துறையா இருந்தாலும் சரி, அரசியல் அழுத்தம் இல்லைன்னா அவங்க பாட்டு அவங்க கடமையை செய்ய போறாங்க. ஏதோ ஒரு புற அழுத்தம் இருப்பதனால தானே அந்த இன்ஸ்பெக்டரை பொறுத்த வரைக்கும் இந்த காமுகனை கைது பண்ணாம இருந்தாங்க.
போக்சோ சட்டத்தில் கைது பண்ணியிருக்கணும், இல்லை நான் பிசிஆர் சட்டத்தில் கைது பண்ணியிருக்கோம். ரெண்டுத்துலையும் கைது பண்ணாமல் அவனை காப்பாற்றி இருந்திருக்காங்க. இந்த பியூஷ் மனுஷுக்கும் இந்த கொளத்தூர் மணிக்கும் இப்பதானா இந்த அக்கறை வந்தது. ஏன்னா திமுக ஆட்சி போக போது அடுத்தது ஒரு புதிய ஆட்சி வருகிறது. நம்மளை நடுநிலையாளர்களாக, போராளிகளாக, பெண் இனத்துக்கு வாதாடுகின்றவர்களாக, குழந்தைக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவங்களாக, கொடும் குற்றத்துக்கு எதிராக இருக்கக்கூடியவங்களாக காட்டிக்கணும் இல்லையா? ஏன்னா எடப்பாடியார் ஆட்சி வரப்போது இனிமே மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் போராடுகின்ற போராளியாக வெளிவரணும் இல்லையா? அதனால திமுக ஆட்சி நடந்த குற்றங்களுக்காகவே இப்ப வெளிவந்துட்டாங்க. இனிமே இவங்க களத்துல அதிகமா தென்படுவாங்க, அடிக்கடி புரட்சி பேசுவாங்க, பொங்கி எழுவாங்க. இந்த 5 வருஷம் ஆட்சியை நிம்மதியா நடத்த விடவே மாட்டாங்க. ஆனா இந்த பசங்கள்லாம் இந்த கூட்டு பாலியல் வன்புணர்வு கோவையில் நடந்தது. அப்பெல்லாம் எங்க போனானுங்க? கள்ளச்சாராயம் குடிச்சு 72 பேர் உயிரிழந்தானுங்க. எங்க போனானுங்க இவனுங்க? மலையை வெட்டி தின்னுகின்ற போதெல்லாம் சரி, கஞ்சா புழக்கம் இருக்கின்ற போதெல்லாம் சரி, போதைப் பொருள் நடமாட்டம் இருக்கின்ற போதெல்லாம் சரி, எதிர்கட்சியா இருந்து எடப்பாடி கதறுகின்ற போதெல்லாம் சரி, எங்க போனானுங்க? இப்ப எடப்பாடியார் ஆட்சி வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டானுங்களா இவனுங்க? இல்ல ஆட்சி மாற்றம் உறுதியா வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டானுங்களா? இல்ல விஜயை பொறுத்த வரைக்கும் திமுக ஆதரவாளர்களுடைய வாக்குகள்லாம் மொத்தமாக அறுவடை செய்யறாரு, திமுக 3ஆம் இடம் போனாலும் வருத்தப்படுறதுக்கு இல்ல, கண்டிப்பா 3ஆம் இடம் போகும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டானுங்களா? ஏன்னா தைரியமா பிரஸ்ல திமுக காரன் தான் செஞ்சான் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க 2 பேரும் திமுக ஆதரவாளர்கள். ரெண்டாவது, முதலமைச்சர் ஸ்டாலின் காவல்துறையை பாத்தீங்கன்னா சரியா நிர்வகிக்கல அப்படின்னு பயங்கரமா குற்றச்சாட்டு வைக்கிறானுங்க. உள்துறை அமைச்சர் யாரு? ஸ்டாலின் தானே. அப்ப ஸ்டாலின் தானே காவல்துறை பாத்தீங்கன்னா சரியா பயன்படுத்தி இருக்க வேண்டும், காவல்துறை கைகளை கட்டி போடாம இருந்திருக்கணுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆவேசம் பேசுறானுங்க. டே, இந்த ஆவேசம் இந்த 5 வருஷமா ஏடா போயிடுச்சு அப்படின்னு கேட்க வேண்டியதா இருக்குது நமக்கு. சரி, நக்கீரன்ல அப்படின்னு ரிப்போர்ட் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. நக்கீரன் ரிப்போர்ட் எடுத்து விடல, ஆனா நக்கீரன்ல ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன செய்தின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய முதலமைச்சருடைய மருமகள் இருக்கார்ல, பெண் என்ற அமைப்பு, அந்த அமைப்பு எடுத்த கருத்து கணிப்புல திமுக கூட்டணி 121 இடங்கள்ல வெற்றி பெறும் அப்படின்னு ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு. ஆனால் அந்த கருத்து கணிப்பை நக்கீரன் அங்கீகாரம் செய்யல. அதற்கு பதிலாக மாநில உளவுத்துறை, மத்திய உளவுத்துறை 2 உளவுத்துறையும் எடுத்த ரிப்போர்ட்டை வெளியே விட்டுருக்காங்க. ஏன்பா, உளவுத்துறை ரிப்போர்ட் என்பது ரொம்ப ரகசியமானது தானே, அது எப்படி வெளியே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்பீங்க. எப்போதும் சரி, உளவுத்துறை ரிப்போர்ட்டா இருந்தாலும் சரி, மக்களுடைய கருத்து என்ன, மக்கள் இந்த உளவுத்துறை ரிப்போர்ட்டுக்கு எப்படி எதிர்வினை ஆற்றுகின்றார்கள், திமுக அரசாங்கத்துக்கு உறுதுணையா இருந்தவங்க எல்லாம் எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு பொது வழியில வருகின்ற ரியாக்ஷனை தெரிந்து கொள்வதற்காகவே ஆட்சியாளர்கள் இந்த மாதிரியான உளவுத்துறை ரிப்போர்ட்களை கசிய விடுவாங்க. மக்களுடைய எண்ணம் என்னவாக பிரதிபலிக்குது அப்படின்னு தெரிந்து கொள்வதற்காக இந்த மாதிரி ரிப்போர்ட்லாம் கண்டிப்பா வெளியே விடுவாங்க. அந்த மாதிரி தான் ரிப்போர்ட்டை வெளியே விட்டுருக்காங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைக்கின்றார் என்ற செய்தி வந்திருக்குது. அது மாநில உளவுத்துறையா இருக்கலாம், மத்திய உளவுத்துறையா இருக்கலாம், ரெண்டுமே சேமா தான் ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதிமுக கூட்டணி 137 இருந்து 147 தொகுதி வரைக்கும் வெற்றி பெறும் அப்படின்னு அழைத்து சொல்லியிருக்கிறாங்க. பாஜகவே பல இடங்களில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த தொகுதியெல்லாம் வெற்றி பெறும் என்ற லிஸ்ட்டை கொடுத்திருக்காங்க. பாமக எந்த தொகுதியெல்லாம் வெற்றி பெறும் என்ற லிஸ்ட்டை கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த 2 தொகுதியில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி அதிமுக மட்டுமே 110 தொகுதிகளில் வெற்றி பெறும் சொல்லியிருக்காங்க. திமுக 90 தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விசிக பொறுத்த வரைக்கும் எத்தனை தொகுதியில் வெற்றி பெறும் என்று உளவுத்துறை ரிப்போர்ட் சொல்லல. ஆனால் நம்முடைய பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் 3 தொகுதியிலும், காங்கிரஸ் 4 தொகுதியிலும் வெற்றி பெறும் அப்படின்ற செய்தி கிடைச்சிருக்கிறது. ஸோ மொத்தத்தில் திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் ஒரு 98 தொகுதிகள் கூட்டணியுடன் வெற்றி பெறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு உளவுத்துறை ரிப்போர்ட் கிடைச்சிருக்குது. அதை தான் நக்கீரன் வெளியிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, இந்த ரிப்போர்ட் திமுக தலைமையை அங்கீகாரம் செய்திருக்கின்ற ரிப்போர்ட்டா இருக்கிறது, பெண் அமைப்பானது இப்படிதான் ரிசல்ட் வரும் என்று ஒப்புதல் அளித்திருக்கின்ற ரிப்போர்ட்டா இருக்கிறது, அதனால இந்த ரிப்போர்ட்டை நாம ஈஸியா கடந்து சென்று விட முடியாது அப்படின்னு சொல்ற அவங்க எடப்பாடி பழனிசாமிய மாலை நேரத்துல உயரதிகாரிகள் ஒவ்வொருத்தரா போய் சந்திக்கின்றார்கள். இந்த உயரதிகாரிகள் ஒவ்வொருத்தரா போய் எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதை நாம் எப்படி இலகுவாக கடந்து செல்ல முடியும், அதனால ஆட்சி மாற்றம் வருகிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா மில்க் ஐபிஎஸ் அப்படின்ற ஒரு பேரை குறிப்பிடுகின்றார்கள். அவர் தான் முதன்முறையாக போய் இந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு எடப்பாடி பழனிசாமிக்கு வாழ்த்து தெரிவித்ததாகவும், அதே மாதிரி திமுக ஆட்சியில புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, அவங்க ஒவ்வொருத்தரா எடப்பாடி பழனிசாமியை ரகசியமா போய் சந்திக்கின்றார்களாம். ஏன்னா இவங்கெல்லாம் அதிமுக ஆட்சியில் இருந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ்கள்,
இவங்களை நாம கூட வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பதவி கொடுத்திருந்தாலும் அந்த பதவியில் அவங்க இருந்தாலும் சரி அவங்கள கண்டுக்காம அப்படியே ஒதுக்கி வைத்திருப்பது. அவங்கெல்லாம் இன்னைக்கு ஒவ்வொருத்தரா போய் எடப்பாடி பழனிசாமி சந்திக்கின்றார்களாம். மீண்டும் அதிமுக ஆட்சி வருகிறது. ஸோ திமுக ஆட்சியில் நம்ம எல்லாம் ஒதுக்கி வைத்திருந்தார்கள், நாம மீண்டும் முக்கிய பதவி பிடிக்கணும் எடப்பாடி ஆட்சியில் அப்படின்றதுக்காக முன்கூட்டியே போய் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்களாம். இரண்டாவது, அதிமுக இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளும் போய் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து அமைச்சர் பதவி வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார்களாம். ஸோ மொத்தத்தில் நக்கீரனே சொல்லிவிட்டான் என்னன்னு, உளவுத்துறை ரிப்போர்ட் தான் உண்மை. பெண் அமைப்பு வெளியிட்டிருக்கின்ற ரிப்போர்ட்டு முதலமைச்சரை சமாதானப்படுத்தலாம், அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். மற்றபடி அந்த ரிப்போர்ட்லாம் நிஜம் என்று நினைப்பதற்கில்லை. அது மட்டும் இல்ல, விஜய் ஃபேக்டர் என்பது திமுக ஒழிச்சு கட்டியிருக்கும் அப்படின்னு நக்கீரன்லேயே செய்தி வந்திருக்கு. அதனால அதிமுக ஆட்சிக்கு வருகிறது அப்படின்ற விஷயத்தை மட்டும்தான் நக்கீரன் சொல்லி இருக்கிறான். அது உளவுத்துறை ரிப்போர்ட்டு கசிந்தது என்று போட்டிருக்கிறான். ஆனா இந்த நக்கீரன் கோபால் இருக்கானே, அவனுடைய யூடியூப் சேனல்ல 24 மணி நேரம் உட்காந்துக்கிட்டு திமுக தான் ஆட்சிக்கு வரப்போகுது, அதிமுக வாக்குகளைத்தான் விஜய் பிரிக்கின்றார், இந்த விஷயம் கூட தெரியாம எடப்பாடி பழனிசாமி கனவு உலகத்தில் இருக்காங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கான். ஆனா ஆக்சுவலா நக்கீரன் வாரதழு இல்லப்பா, எடப்பாடி பழனிசாமி தான் ஆட்சிக்கு வருகின்றார். டெல்லியில் இருந்து வந்த ரிப்போர்ட்டும் மாநில அரசாங்கம் எடுத்த ரிப்போர்ட்டும் ஒன்னா தான் இருக்கிறது. அமித்ஷா பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட போன்ல பேசிட்டாரு. ஆட்சி அமைப்பதை பற்றியும் யாரெல்லாம் இடம்பெற வேண்டும் என்பதை பற்றியும் முடிவு செய்திருக்கின்றார்கள் என்ற லெவலுக்கு வரைக்கும் நக்கீரன்ல செய்தி போட்டாம்பா. சரி, நானும் அந்த கட்டை வச்சிருப்பேன், அந்த பேப்பர் கட்டை நீங்களே ஜூம் பண்ணி பார்த்து படித்து தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா நான் சொல்றது பொய்ன்னு கூட நீங்க நினைக்கலாம். நக்கீரனிலே இந்த செய்தி வந்து விட்டது என்றால் அப்புறம் பியூஷ் மனுஷும் அப்புறம் கொளத்தூர் மணியும் திமுக எதிராக பேசுறாங்க இல்லையா, நம்ம ஆச்சரியப்பட வேண்டியது கிடையாது. ஸோ இந்த ஆட்சியில் தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக திமுக மீது பகிங்கர குற்றச்சாட்டு, காவல்துறை மீது பகிங்கர குற்றச்சாட்டு, முதலமைச்சர் காவல்துறையை சரியா நிர்வகிக்கல என்ற ஒரு அபாண்ட குற்றச்சாட்டோ இல்லை நிஜமான குற்றச்சாட்டோ, ஆனால் குற்றச்சாட்டுகளை துணிச்சலாக வெளியே வந்து சொல்லிக்கிறாங்க பாருங்க, அதுக்கே நம்ம பாராட்டலாம். ஸோ திமுக எக்கோ சிஸ்டம் எல்லாம் எடப்பாடிக்கு ஆதரவாக மாறுகிறதா இல்லை தங்களை காத்துக்கொள்கின்றார்களா அப்படின்ற செய்தியை கமெண்ட்ஸாக நீங்கள் சொல்லுங்க. நன்றி.